தயவு செஞ்சு நிப்பாட்டிராதீங்க, தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்க. நீங்க தான் என்னோட எனர்ஜி ஃபோர்ஸ். நீங்க பேசிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க. நான் மக்களுக்கு தேவையான நல்லதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், செஞ்சுக்கிட்டே இருக்கேன், செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அடுத்து இப்ப நம்ம புதுசா அந்த சூட்லாம் போட்டு வரோம்ல, அதை பத்தி கூட நிறைய பேர், ஏன் நாமெல்லாம் கோட் சூட்லாம் போடக்கூடாதா? அதிகாரம் செய்யறவங்களும் ஆதிக்க சக்திகளும் மட்டும்தான் கோட் சூட்லாம் போடணுமா என்ன? அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் என்ன கலர் கலராவா போட்டு வரேன்? ரெண்டே கலர், நம்ம எல்லாரும் மனசு மாதிரியே பிளாக் அண்ட் ஒயிட். எல்லாத்திலும் பிளாக் அண்ட் ஒயிட்டா இந்த விஜய் இருப்பான் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் அந்த கலர். அடுத்து அந்த பிளாக் கூட யாரை குறிக்கும் எதை குறிக்கும்ன்றது நான் சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்லை, அது உங்களுக்கே நல்லா தெரியும். எல்லாத்துக்கும் இப்படி வழக்கம் சொல்லிக்கிட்டு நச நசன் பேசுற டைப்பும் நம்ம கிடையாது, உங்களுக்கே தெரியும். அதிகபட்சமா எல்லா மீட்டிங்லும் 20 நிமிஷம்குள்ளதான் நான் பேசியிருக்கிறேன். அதனால இப்ப மக்கள் என்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தப்பா விஜய், நீ எங்களுக்காக உழைக்கிறதுக்காக வந்திருக்கிற, அந்த வேலையை மட்டும் பாரு, உன்னை பத்தி பேசுறவங்கள நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஆனதாச்சு. இப்ப என்ன உனக்கு எதிரிகளே இல்லையா அப்படிலாம் கேட்டா, அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், அப்படிலாம் நான் நினைக்கவும் மாட்டேன், அப்படி நினைக்கவும் கூடாது. இப்பவும் சொல்றேன், அரசியல் ரீதியா சொல்றேன், ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு இன்னொன்னு, எஸ், ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. இதுக்கு நடுவுல வேற யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது. ஏதாவது இருக்குன்னு சொல்றீங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு ஒரு வேலையும் இல்ல, இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் சுத்தம். ஆனா இந்த திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு இந்த விஜயோட ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கூத்து ஒண்ணு பண்ணாங்களே, அந்த கடைசி 5 நாள், அடாடாடாடா, நமக்கெல்லாம் ஓஹோ இப்படியெல்லாம் கூட நடக்குமோ என்ன கூத்துங்கிறீங்க. ஆனா ஃபியூச்சர் என்னவா இருக்கும்ன்றத மட்டும் இப்ப நான் சொல்றேன். உங்களுக்காக உண்மையா உழைக்க வந்த இந்த விஜயா, இல்ல இந்த விஜயோட ஆட்சி அமைஞ்சிட கூடாதுன்னு தடுக்க நினைச்ச ஸ்டாலின் சாரா? அவ்வளவுதான். இதுக்கு நடுவுல வேற யாரும்